இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏடி, நான் உன்னை எதிர்பார்த்தேன். சபாஷ் சபாஷ். போங்கடா, அவளையும் புடிங்கடா, போங்கடா, வேலையை பாருங்கடா. क्या बात है? அவளோ இவளோ நினைச்சா போதும் பக்தி என்றால் அவளே. வீட்டை தாண்டி போனா போதும் புயலும் மழையும் அவளே. பொறுமை காக்கும் உள்ள பயமோ துளியோ That's a good one. உலகில் உள்ள சக்தி எல்லாம் அவளுக்குள்ள. ஒரு புறம் பொறுமையும் மறுபுறம் தைரியம் கலந்திடும் அவளது குணங்களடா. கூட்டுக்குள் சிறு கிளி வெளியினில் பறந்திவள் கலந்திடும் மாற்றத்தின் முழுமை இவள். நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே. ஏடி, ஏடி, வசமா மாட்டினியா? நீ தானே என்ன பிடிக்கிறதா சொன்ன. இப்ப நான் உன்னை பிடிச்ச பாத்தியா? சரி, உன் கதை இன்னியோட முடிஞ்சிச்சு. யுவர் ஃபைனல் 3 seconds. நீ யாருப்பா? ஆமா, என்ன கடத்தினவங்க யாரு? எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஆமா, அவங்க கிட்ட இருந்து என்ன யாருப்பா காப்பாத்துனது? நீதான் என்ன காப்பாத்துனியா? நன்றிப்பா, கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துன. இல்லனா இந்த நல்ல நாள்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும்பா. ஏன்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? நீ யாரு? ஏன் முகத்துல கர்ச்சீஃப் போட்டிருக்க? ஐயோ தம்பி, என்ன இது? என்னப்பா இது? கையில ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கு. இல்ல சார், இது சின்ன காயம்தான். இரு ஒரு நிமிஷம். எப்படிப்பா இருக்கு? போலாம்ப்பா. சித்தி, அது என்னங்க சித்தப்பா, நீங்க ஓகே? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? யார் உங்களை கடத்திட்டு போனாங்க? கண்ணு மிக்கிற நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்களே, படுபாவி பசங்க. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். அப்பா, ஏய் அப்பா, உங்களுக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. அந்த பேண்ட் வாசிக்கிறவங்க கையை பிடிச்சு ஆடும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. என்னப்பா கடைசியில இப்படி பண்ணிட்டானே அவன்? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி. நீ அவனை பார்த்ததுனால உங்க அப்பாவை நல்லபடியா காப்பாத்திட்ட. கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். செல்வநாயகி, என்ன காப்பாத்துனது கபிலன் இல்ல. இதோ என் கூட தானே வந்தா, அதுக்குள்ள எங்க போயிட்டா? யாரு சித்தப்பா அது?
எனக்கு யாருன்னு அடையாளம் தெரியலமா. அவன் முகத்துல கர்ஷிப் கட்டியிருந்தா. என்னால அவன் முகத்தை பார்க்க முடியலமா. அந்த ரவுடிங்களை பார்த்து நான் மயங்கிட்டேன். அப்போ அந்த பையன் தான் வந்து அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்தினான். அது யாராவது நம்ம பிசினஸ் எதிரியா தான் இருக்கணும். இருங்க, நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றேன். அக்கா எதுக்கா போலீஸ் எல்லாம்? அதான் அப்பாக்கு ஒண்ணும் ஆகல இல்ல. என்னடா பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு எப்படியோ பெரிய பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் இப்படி நடக்காதுன்னு என்ன நிச்சயம் சொல்லு? ஆமா கபிலா, எதுக்கும் போலீஸ்க்கு நாம இன்ஃபார்ம் பண்றதுதான் நல்லது. இந்திரா, நீ கால் பண்ணுமா? சரி. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் இந்திராணி பேசுறேன். ஆமா, என் சித்தப்பாவை என் தம்பி கல்யாண ஊர்வலத்துல வச்சு கடத்திட்டாங்க. எனக்கு சில பேர் மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. அவங்க டீடைல்ஸ் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அவங்கள நீங்க என்கொயரி பண்ணணும். இமீடியட்டா இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே. சித்தப்பா, போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. சரி, கடவுள் புண்ணியத்துல எந்த பாதிப்பும் இல்லாம போயிடுச்சு. வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். நீங்க வாங்க வாங்க. 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 சீனியர், அங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? நானும் பேசிட்டே இருக்கேன், பதிலே சொல்லாம அமைதியா இருக்கீங்க. சீனியர், சீனியர், என்ன இது? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. உங்களை தான் கேக்குறேன். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க சீனியர். சீனியர், எதுக்கு அழறீங்க? என்ன நடந்தது? சீனியர், என்னன்னு சொல்லுங்க. என் அப்பா அப்பா என் அப்பா கிடைச்சிட்டாரு. அப்படியா? எப்போ சீனியர்? எப்படி? என்கிட்ட எதுவுமே சொல்லல. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இப்படிதான் சொல்லுவீங்களா? ஆமா, அவர் யாரு? இப்ப எங்க இருக்காரு? இங்கதான் நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம கூடவா? ஆமா. அப்போ உதய பெருமாள் அங்கிள் தான் உங்க அப்பாவா? ஆமா.